எண்ணுக்கு போட்ட ஆடு எண்ணுக்கு போட்ட இலைதலை கழிவு, மக்கிய மரம் இலைதலை கழிவு எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் பெரிய குப்பை கிடங்கு 200-300 ஏக்கர்ல தயாரிச்சு அதுக்குள்ள வச்சு மக்க வச்சு ஆடு மாட்டு கழிவுல இருந்து பயோகேஸ் எடுப்பேன், மீத்தேன் எடுப்பேன், சிலிண்டர்ல நிறைச்சு என் மக்களுக்கு தடை இல்லாம இந்த எரிகாற்றை கொடுப்பேன். இந்த சிலிண்டர் வரல போகல அந்த பேச்சுக்க இடம் இல்லை, புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு. இவங்கள மாதிரி 3 சிலிண்டர் ஓசையா கொடுப்பேன், 6 சிலிண்டர் ஓசையா கொடுப்பேன். அப்படி எதையும் ஓசையா கொடுக்க மாட்டேன். தடை இல்லாமல் எதை இலவசமா தருவேன்? உலகத்தின் தலை சிறந்த கல்வியை பின்லாந்து கொடுக்குது. அதை தாண்டி சரியா சமமா தரமா கல்வியை கொடுப்பேன். பிறகுதை கொடுப்பேன் மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம். முதலமைச்சருக்கு முடியலன்னா அப்பலோல படுக்கிறார், அமைச்சருக்கு முடியலன்னா காவிரியில படுக்கிறார். ஆனால் என் மக்களுக்கு முடியலை என்றால் அரசு மருத்துவமனைக்கு போறார்கள். அரசை நடத்துவர்களுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை. இப்போது தகர்க்கிறோம். தனியார் மருத்துவமனையை விட அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தி உலகத்தரத்திற்கு சரியான சமமான தரமான மருத்துவத்தை என் மக்களுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுக்கிறோம். அடுத்து தூய குடிநீரை கொடுக்கிறோம். ஏன்? தண்ணீர் விற்பனை பண்டம் இல்லை, வந்தவன தண்ணீர் விற்பனைக்கு தடை விதிக்கிறோம். தண்ணீர் விற்கக்கூடாது. ஏன்? உலக உயிர்களின் உயிர் பால் உயிர் தேவை. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, மரம் செடி கொடி புல்லு பூண்டு நாய் நரி மான் மயில் கொக்கு குருவி தேனீக்கள் வண்டு வண்ணத்து பூச்சி எல்லாத்துக்குமான உயிர் தேவையாக இருக்கிறது. அதை விற்கக்கூடாது. தண்ணீர் விற்பனை பண்டம் அல்ல, விற்பனை பண்டம் அல்ல. அப்ப என்ன செய்யறோம்? தண்ணீரை தூய தண்ணீர் குடிநீரை நானே என் மக்களுக்கு கொடுத்துருவேன். இது 3 தான் உங்கள் பிள்ளையின் ஆட்சியில் கட்டணம் இல்லாது தரமாக சரியாக சமமாக இலவசமாக கொடுக்கப்படும். மற்ற எதுவும் இலவசம் இல்லை, ஒழிக்கப்படும். நீ அரிசி இலவசம், பருப்பு இலவசம், வேட்டி இலவசம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க வாங்கி கொள்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து வருவாயை பெருக்கி ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறையை உங்களுக்கு